அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு பகுதிகளில் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படவுள்ளது. இதற்கமைய மதுபான சாலைகள் உட்பட வர்த்தக நிலையங்களை மூடி நினைவேந்தல் நிகழ்வினை சிறப்புற நிகழ்த்துவதற்கு ஒத்தாசை வழங்குமாறு கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக சங்கத்தினர் அறைகூவல் விடுத்துள்ளனர். எதுவித தாமதமுமின்றி இந்த ஆண்டுக்குள்ளேயே மாகாண சபை தேர்தல்கள் நிச்சயமாக நடத்தப்படும் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த அபேசேன தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று முன்தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் தாமதப்படுத்தப்படுகின்றது என எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை முற்றாக மறுத்த அமைச்சர் அரசு தேர்தலை நடத்துவதில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது என்றும் தெரிவித்தார். அத்தனகலு ஓயாவின் நீர்மட்டமானது துணமலை பகுதியில் அதிகரித்து வரும் நிலையில் அப்பகுதிக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் கழுகங்கையின் கிளையாறான குடாஓயாவிற்கு விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை எதிர்வரும் ஜூன் 30 முன்னர் சமர்ப்பிக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு லஞ்ச ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை டிஜிட்டல் முறையில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. ஜூன் மாதத்தின் கடைசி நாட்களில் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இந்த அமைப்பை அணுகுவதால் நெரிசல் ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். ஜூன் 30 பிறகு சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிப்பவர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்று ஒரு அதிகாரி தெரிவித்துள்ளார். காவல்துறை திணைக்களத்தில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் 10,000 புதிய உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அப்பகுதியின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் நடத்தப்பட்ட விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதிகள் மீது அரசாங்கம் விதித்துள்ள புதிய வரி திருத்தம் நாட்டில் வாகனங்களின் விலையை கணிசமாக அதிகரிக்கும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஜனாதிபதி வெளியிட்ட புதிய வர்த்தமானி அறிவிப்பின்படி இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் சுங்கவரியின் மீது 50% கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வேல்வெட்டித்துறையில் உள்ள நீர்த்தடாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை 3 மணியளவில் குடும்பத்துடன் நீராட சென்ற சிறுவன் நீரில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். சிறுவயதில் தந்தையை இழந்த குறித்த சிறுவனின் தாயார் அரவணைப்பில் வளர்ந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பருத்தித்துறை புலோலி மேற்கு பகுதியை சேர்ந்த திலீபன் சந்தோஷ் என்ற 16 வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்தார். சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. கொக்காவில் பகுதியில் கார் மற்றும் கனரக வாகன விபத்தில் ஒருவர் பலி. கிளிநொச்சி மாங்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொக்காவில் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாங்குளம் பகுதியில் காரொன்றும் கனரக வாகனம் ஒன்றும் ஒன்றையொன்று முந்தி செல்ல முற்பட்ட போதே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது கிளிநொச்சி வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மொனராகல மாவட்டத்தின் டிட்வா இழப்பீடு வழங்கல் தொடர்பாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள அனர்த்த நிவாரண சேவை அதிகாரியின் பணி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கையொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கிராம சேவகருக்கும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் வேறு ஒரு பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காலி கோஸ்கொட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகா இந்துருவ பகுதியில் உள்ள இடிந்து விழுந்த பாழடைந்த மடப்பள்ளி ஒன்றிலிருந்து அடையாளம் தெரியாத நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொஸ்கொட மகா இந்துருவ பகுதியில் சனிக்கிழமை பிற்பகல் உள்ள இடிந்து வீழ்ந்த நிலையில் காணப்படும் கட்டிடம் ஒன்றினுள் சடலம் ஒன்று காணப்படுவதாக கொஸ்கொட போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். உயிரிழந்தவர் தொடர்பான விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் அவரது அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. சடலம் மீதான நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைகளுக்காக சடலம் பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது.
பேராதனை பகுதியில் லொரியொன்றுடன் மோதி பௌத்த பிக்கு ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று பேராதனை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு பேராதனை ரஜவத்த வீதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பேராதனையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த லொரி ஒன்று வீதியை கடக்க முயன்ற பிக்கு மீது மோதியதிலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பிக்கு பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்தவர் போவலவத்த பகுதியில் உள்ள ஆசிரமம் ஒன்றில் வசித்து வந்த 83 வயதுடைய பௌத்த துறவி ஆவார். இலங்கையில் டெங்கு நோயின் தாக்கம் மற்றும் பரவல் தற்போது மீண்டும் அதிகரித்து வருவது கவலைக்குரிய செய்தியாகும். 2026ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் 25,000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இந்த தொற்றின் காரணமாக 15 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அண்மையில் உறுதிப்படுத்தியுள்ளது. அதிக பாதிப்புக்குள்ளான பிரதேசங்கள் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி அத்துடன் கொழும்பு மாநகர சபை பிரிவுகளுக்குள் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். எவருக்கேனும் 2 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து காய்ச்சல் நிலவுவாமையின் அலட்சியமாக இருக்காமல் உடனடியாக தகுதி வாய்ந்த மருத்துவரை அணுகி அது டெங்கு நோயா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நீராட சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3ஆக உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் தெல்தெனிய பகுதியில் 4 இளைஞர்கள் குறித்த பகுதியில் நீராடிக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. அவர்களில் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் காணாமல் போன ஒரு இளைஞனை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் TK ஜெயசுந்தர பயணித்த கேப்ரக வாகனம் முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் 8 வயது சிறுவனும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து ஹினிதும ஹபரகட பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினரின் சாரதியே காரை செலுத்தியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பளை நாரன்விட்ட பகுதியில் கூரையிலிருந்து தவறி வீழ்ந்த தந்தையின் கீழ் சிக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கம்பளை பிகிலதேனிய பகுதியை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் வீட்டின் கூரை பகுதியிலிருந்து நீர்க்குழாயை எடுப்பதற்காக மேலே ஏறியுள்ளார். இதன்போது தந்தை மேலே ஏறுவதை 3 வயது சிறுவன் கீழே நின்று கொண்டிருக்கையில் மாடிப்பகுதியில் இருந்து ஒரு பலகை உடைந்து தந்தை சிறுவன் மேல் விழுந்ததாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்த தந்தையும் மகனும் கம்பளம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த தந்தை தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.